இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் பாயிண்டர். பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அரே ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராமிங்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பாயிண்டர். இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, பாயிண்டர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அரே பார்த்தோம். அரேயில் என்ன நடந்தது, என்னோட சீக்வன்ஸாக ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கொடுத்துட்டு மோர் தென் டேட்டாவாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னொன்று இதுக்கான கொடுக்குற சைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக, அதாவது ஒன்ஸ் நான் டெக்லேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து மாற்றவே முடியாது. பட் இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எனக்கு இதில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரே வேரியபிளை வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேறு டேட்டா டைப்பை என்னால் எடுத்துக்கலாம். இன்னொன்று இதில் அலோகேட் பண்ணக்கூடிய மெமரி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது, டைனமிக் அலோகேட்டிங் மெமரியாக இருக்கும். ஸோ பாயிண்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். என்னோட டேட்டா வந்து வேறு டேட்டா டைப்பை வச்சு நம்மளால அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு தான் பாயிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று இதுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய மெமரியும் ஸ்டாட்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டைனமிக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 0 கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இண்டெக்ஸை 5 கால் பண்ணலாம், அதுக்கப்புறம் 3 கால் பண்ணலாம், அடுத்து 7 கால் பண்ணலாம், அடுத்து 2, 9 இந்த மாதிரி மாறி மாறி எனக்கு எந்த வேல்யூ வேணுமோ என்னோட ரேண்டமாக எங்கே வேணாலும் கால் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இதுக்கு தான் நம்ம இந்த பாயிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூஸாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பாயிண்டர்னு சொல்லி சொல்கிறோம். த ஸ்டோர் த வேல்யூஸ் இன் த அட்ரஸ் ஆஃப் த அனதர் வேரியபிள். ஒரு வேரியபிளோட வேல்யூஸ் வந்து இன்னொரு வேரியபிளுக்கு அட்ரஸ், தட் இஸ் பாயிண்டர். ஸோ இதில் நம்ம இதுக்கு பாயிண்டருக்குன்னு தனியாக ஒரு வேரியபிள் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஸ்டார் அப்படின்ற ஒரு சிம்பிள்ஸ் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஸோ நார்மல் வேரியபிள் ஸ்டோர் த வேல்யூஸ் இன் மெமரி. ஒரு நார்மலாக ஒரு வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், கொடுக்கக்கூடிய வேல்யூஸை மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இவ்வளோ தான் நார்மல் வேரியபிள் பண்ணும். பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, வேல்யூஸை ஸ்டோர் பண்ணாது, அந்த வேரியபிளுக்கான அட்ரஸை தான் கொண்டு போய் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். இதை தான் பாயிண்டர் வேரியபிள்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பாயிண்டர் வேரியபிள் இதோட சின்டாக்ஸ் என்ன, பாயிண்டர் டேட்டா டைப் ஸ்டார் வேரியபிள்ஸ். இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேரியபிள் கொடுத்தீங்கனாலும் அதை வந்து பாயிண்டர் வேரியபிள் அப்படின்ற நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இன்ட்டு ஸ்டார் பிடிஆர். ஸ்டார் பிடிஆர் அப்படின்றது என்னென்னா பாயிண்டர் வேரியபிளுக்கான பாட்டு. ஸோ இதில் 2 ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்டார், இன்னொன்று வந்து ஆம்பிள்சன் சிம்பிள். ஸ்டார் இஸ் இண்டிகேட்டிங் த வேல்யூ ஆஃப் த வேல்யூஸ், ஆம்பிள்சன் சிம்பிள் இண்டிகேட் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஸ்டார் வந்து அந்த வேல்யூஸுக்கான வேரியபிள் என்னன்றதை நம்மளுக்கு கொடுக்கும். ஆம்பிள்சன் சிம்பிள் என்ன பண்ணோம்னா அந்த வேரியபிளுக்கான அட்ரஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதில் பாயிண்டர் வித் அரே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் அரே ப்ரோக்ராமுக்கும் பாயிண்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி நான் பாயிண்டரை வச்சு அரேவை கால் பண்ணுறோம். இப்போ எனக்கு தேவையான வேரியபிள் ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைல் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஆஸ் இன்க்ளூட் stdio.h conio.h டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வாய்ட் மெயின் போகிறோம். ஸோ இன்ட் மெயின், வாய்ட் மெயின் இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இன்ட் மெயின் கொடுத்து உள்ளே போகிறோம். அதுக்கடுத்து என்னோட வேரியபிள் இன்ட்டு ஸ்டார் பி அப்படின்றது என்னோட பாயிண்டர் வேரியபிள். ஸோ இன்ட்டு வேரியபிள் 7. அப்போ இந்த வேரியபிளுக்கு என்ன இருக்குது, 7 வேல்யூஸ் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து நான் அரேவை ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பாயிண்டரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், செகண்ட் பாயிண்டில் செகண்ட் ஸ்டெப்ஸில் அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன், பாயிண்டர் அட்ரஸ் ஆஃப் அரே. ஸோ பாயிண்டர் வேரியபிளில் என்னோட பீன்ற வேரியபிளில் போய் அரேவோட வேல்யூஸ் வந்து நான் கொடுக்குறேன். 0 இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு கால் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஃபாரில் i is equal to 0, i less than or equal to 6. அப்போ நான் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூ இண்டெக்ஸ் 0லேருந்து 7 வரையும் போகிறதுக்காக இந்த ஃபார் லூப் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் printf ஸ்டேட்மெண்ட். ஸோ வேர் %d வேல்யூ இஸ் %d அண்ட் அட்ரஸ் இஸ் %u, i, வேரியபிள் i, ஆம்பிள்சன் சிம்பிள் வேரியபிள் i. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட இண்டெக்ஸ் வேல்யூவும் சொல்லணும், சேம் டைம் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ்க்கான அட்ரஸை மென்ஷன் பண்ணுவோம். இந்த மூணுமே ஒரே லைனில் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் 0. இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட ப்ரோக்ராம் முடியுது. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேரியபிள் 0ன்றது இந்த வேரியபிளுக்கான இண்டெக்ஸிங் பார்ட். ஸோ வேல்யூ இஸ் 11 அண்ட் அட்ரஸ் இஸ் 8820. ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 11, அந்த வேரியபிளுக்கான அட்ரஸ் வந்து 8820. இதே மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் 1க்கு என்னது, அதோட வேல்யூஸ் என்ன, அதோட அட்ரஸ் என்ன. வேரியபிள் 2 இண்டெக்ஸ் நம்பர் 2க்கு அதோட வேல்யூ, அதோட அட்ரஸ். இண்டெக்ஸ் நம்பர் 3க்கு அதோட வேல்யூஸ்,
அதோட அட்ரஸ், இண்டெக்ஸ் நம்பர் 4க்கு வேல்யூ அட்ரஸ், இந்த மாதிரி அட்ரஸை நம்ம கால் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பாயிண்டர் சொல்கிறோம். இதுக்கான ப்ரோக்ராமை வந்து இனி வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாயிண்டருக்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கேட்டர் ஃபைல்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்க்ளூட் HDIO.h. இதுக்கு அடுத்து என்னோட மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தேவையான வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட்டு வேர் இஸ் ஈக்குவல் டு 5. இது வந்து நார்மல் வேரியபிள். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன் வேல்யூ %d/n வேரியபிள். அப்போ இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா என்னோட வேல்யூஸ் என்னவோ அப்படியே எனக்கு கால் பண்ணும். இதே ஆம்பிள்சன் சிம்பிள் கொடுத்தேன்னா அது என்னோட அட்ரஸை கால் பண்ணும். இந்த பாட்டை தான் நம்ம பாயிண்டர் வேரியபிள் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ஒர்க்கு தான் நம்ம பாயிண்டரில் நடக்கக்கூடிய ஒரு மெயினான ப்ராசஸாக இதில் நடக்குது. ஸோ ஆம்பிள்சன் சிம்பிள் பிஃபோர் வேர், என்னோட வேரியபிளுக்கு முன்னாடி நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா என்னோட அட்ரஸை கால் பண்ணுறதுக்காக இதை வந்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பாயிண்டரை வச்சு எப்படி அரே மூலமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹெடர் ஃபைல் கொடுக்குறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வருது. மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னோட கேரக்டர்ஸ், அரே கேரக்டரை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அரேயில் எனக்கு ஒரு சீன்ற வேரியபிளுக்கு வந்து 4 வேல்யூஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கடுத்து ஃபார் லூப்பில் கொடுத்து அந்த வேல்யூஸ் வந்து நான் கெட் பண்ணி அதோட 1 by 1 அதோட அட்ரஸை நான் எடுத்துகிட்டு வரேன். பாயிண்டர் யூஸிங் டு அரே. ஸோ பாயிண்டர் வேரியபிளை வச்சு எப்படி நான் அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இதோட அட்ரஸ் ஃபைனல் அவுட்புட் என்ன வரும், அட்ரஸ் ஆஃப் C/0. அப்போ 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது அதோட அட்ரஸோட வேல்யூ என்னவோ அது எனக்கு இங்கே மென்ஷன் ஆகும். அடுத்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அட்ரஸை டிஃபைன் பண்ணி கொடுக்குது. செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அட்ரஸ் என்னவோ அது எனக்கு கொடுக்குது. இதுக்கப்புறம் தேர்டு இண்டெக்ஸிங்கான வேல்யூ அது எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் அரேயில் கொடுத்த ஒரு வேல்யூஸை இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அரேயில் கொடுத்த 1 by 1 இண்டெக்ஸோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிக்கிருந்தோம். இப்போது இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கான தேவையான அட்ரஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம் பாயிண்டர் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் பாயிண்டர்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அனதர் ஒன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா என்னோட ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கேன், மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா நார்மலாக ஒரு வேரியபிள் இன்ட் ஐன்ற ஒரு நார்மல் வேரியபிள் கொடுத்துருக்கேன், அரே வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு பாட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்த பிரிண்ட் என்டர் த 6 நம்பர். எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 6 நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஃபார் லூப்பில் சுற்ற வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கேனப்பில் 1 by 1 அந்த வேரியபிளை நான் கெட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு சம்மு ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்டார் கிளாஸ் ப்ளஸ் ஐ. அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னா என்னோட கிளாஸில் கொடுத்த வேல்யூஸ் என்னவோ அது எல்லாத்தையும் எனக்கு இங்கே சம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ பிரிண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு %d சம் ரிட்டர்ன்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஸ்டார்னு கொடுத்தது என்ன ஆகுது, என்னோட வேல்யூஸை ஸ்டார் வந்து வேல்யூஸை குறிக்கும், ஆம்பிள்சன் சிம்பிள் அட்ரஸை குறிக்கும். ஸோ அப்போ கிளாஸ் ப்ளஸ் ஐ அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னன்றதை குறிக்கிறதுக்காக ஸ்டார் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதில் என்டர் த 6 நம்பர் டைப் பண்ணுறேன். 2 3 4 5 6 அண்ட் 4. ஸோ 2 3 4 5 3 அப்படின்ற ஒரு வேல்யூஸை நான் 6 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட ஃபைனல் ரிசல்ட் எனக்கு சம் பண்ணி காமிக்குது. இதுதான் அரேயில் யூஸ் பண்ணி என்னோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆம்பிள்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தது ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதுதான் நம்ம பாயிண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மெயினான பார்ட். ஸோ இது ரெண்டுலேயுமே நான் வந்து அரே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் வரக்கூடிய எல்லா சாப்டர்லையும் அரே வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும். இது வந்து பாயிண்டர் யூஸிங் வித் அரே ப்ரோக்ராம்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாயிண்டர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்ற பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் as include HDIO.h as include Conio.h இது கொடுக்குறோம். இதுக்கு அடுத்து void main கொடுக்குறோம். void mainல அடுத்து இண்டிஜர் டிக்ளேர் பண்ணுறோம். int var is equal to 5 ஸ்டார் p qன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் வேர்ன்றது என்னோட நார்மல் வேரியபிள், இதுக்கான வேல்யூஸை நான் இங்கேயே கொடுத்துட்டேன். ஸ்டார் p அப்படின்றது பாயிண்டர் வேரியபிள், qன்றது நார்மல் வேரியபிள். அடுத்து என்னோட கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். CLR SCR ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இப்போ Qக்கான வேல்யூவை நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். Q is equal to 50. அடுத்து P is equal to ஆம்பிள்சன் சிம்பிள் Q. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா Pயோட வேல்யூஸ்க்கு பொழுது என்ன கொடுத்துருக்கேன்னா Qவோட அட்ரஸை நான் Pக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாயிண்டர்னா என்ன, த அட்ரஸ் ஆஃப் த வேல்யூஸ் இஸ் கால்டு பாயிண்டர். ஸோ அப்போ ஒரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூவாக வரும். இதை தான் நம்ம பாயிண்டர்னு சொல்கிறோம். ஸோ அதனால் Qவோட அட்ரஸை நான் வந்து Pக்கு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் த வேல்யூ இஸ் %d வேர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து அட்ரஸ் ஆஃப் த வேல்யூஸ், அப்போ %d ஆம்பிள்சன் சிம்பிள் வேர். அப்போ இந்த வேரியபிளுக்கு என்ன அட்ரஸ் இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி ஆம்பிள்சன் சிம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் P இஸ், இப்போ என்னோட வேல்யூ Pயோட வேல்யூ என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு
ஸ்டார் கொடுக்குறேன். ஏன்னா பாயிண்டரில் நம்ம ஸ்டார் அண்ட் ஆம்பிள்சன் சிம்பிள் கொடுப்போம். ஸ்டார் வந்து வேல்யூவை கால் பண்ணும். ஆம்பிள்சன் சிம்பிள் வந்து அட்ரஸை கால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார் பி அப்படின்றது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் த அட்ரஸ் ஆஃப் த பி இஸ் அப்படின்னு கொடுத்து அப்போ பியோட அட்ரஸை கால் பண்ணுறதுக்கு ஆம்பிள்சன் சிம்பிள் பி கொடுக்குறேன். இதுதான் பாயிண்டர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோட வேல்யூஸ் வேரியபிளில் வந்து டைரெக்டாக கால் பண்ணதுனால வேரியபிளோட வேல்யூஸ் 5. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து -12. த வேல்யூ ஆஃப் பி இஸ் 50. ஸோ அப்போ கியூவோட வேல்யூ தான் நான் 15 கொடுத்துருந்தேன். அந்த வேல்யூவை நான் கால் பண்ணும்போது ஸ்டார் கால் பண்ணதுனால கியூவோட வேல்யூ எனக்கு பிக்கு அசைன் ஆயிருக்கு. த அட்ரஸ் ஆஃப் த பி என்னோட பியோட அட்ரஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா -14 அப்படின்ற ஒரு அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பாயிண்டர் வேரியபிள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பார்ட்டு. ஸோ இதுக்கடுத்து பாயிண்டர் வேரியபிள் வித் யூசிங் அரே. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி அரே ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெடர் ஃபைல் கொடுக்குறோம். அடுத்து வாய்ட் மெயின் கொடுக்குறீங்க. கேரக்டர்ஸில் என்னோட அரேவை டிக்ளேர் பண்ணுறோம். இன்டிஜரில் ஐ கொடுக்குறோம். CLR AZR ஃபங்க்ஷன் கொடுத்து கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறீங்க. ஃபார் லூப்பில் i is equal to 0, i greater than 4, i ++ கொடுக்குறோம். அடுத்து print of the address of the C அப்படின்னு கொடுத்து அரே ப்ராக்கெட்டுக்குள்ளே %t கொடுத்தோன்னா என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்றதை கால் பண்ணும். அடுத்து இதுக்கான அட்ரஸை கால் பண்ணுறதுக்கு % போட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா இதுக்கான அட்ரஸ் என்னன்றதை எனக்கு கொடுக்கும். ஐன்றது என்னோட வேல்யூஸ், C ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னோட இண்டெக்ஸ் வேல்யூவை கால் பண்ணுறதுக்கு இங்கே கொடுக்குறோம். ஸோ முன்னாடி ஆம்பிள்சன் கொடுத்ததுனால அட்ரஸ் ஆஃப் C இதோட வேல்யூ என்னவோ அது எனக்கு இங்கே கால் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் ஆஃப் சியோட இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, FF2 அப்படின்ற ஒரு வேல்யூ இதோட அட்ரஸாக இருக்குது. இண்டெக்ஸ் 2க்கு வந்து FFF3, 3க்கு வந்து FFF4, 4க்கு வந்து FFF5. ஸோ இதுதான் வந்து என்னோட அட்ரஸ். ஸோ இதுக்கான வேல்யூஸை கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட். ஸோ print of the value of I is I, star C of I அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்தோன்னா என்னோட வேல்யூஸ் எல்லாம் கால் ஆகும். ஸோ இதில் என்னோட வேல்யூஸை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட அட்ரஸ் ஆஃப் த வேல்யூஸ் 0, 1, 2, 3 அப்படின்ற பார்ட் இதில் எனக்கு வருது. ஸோ இதுதான் அரே யூஸிங் பாயிண்டர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்ரஸை கால் பண்ணுறதுக்கு என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். செகண்ட் த வேல்யூ ஆஃப் %t வரும்போது ஐ கொடுத்துருக்கேன். ஐ வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் என்னோட ஐ வேல்யூ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதோட ப்ரோக்ராமை பாருங்கள். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ் அண்ட் தேர்ட் அட்ரஸ் வராது. ஸோ தேர்ட் அட்ரஸ் ஏன்னா என்னோட 4 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன், அதனால 1, 2, 3 மட்டும் தான் காமிக்கும். ஸோ இதை தான் நம்ம அரே வித் பாயிண்டரில் நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ வெரி மச்.